உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பில் ஓய்வு பெற்ற மேஜர் ஜெனரல் சுரேஷ் சாலை திடீர் கைது. பிரதான சூத்திரதாரி தொடர்பிலும் தெரிய வரலாம் என மேல் மாகாணத்துக்கு பொறுப்பான பிரதி போலீஸ் மா அதிபர் தகவல். அரசு புலனாய்வு பிரிவின் முன்னாள் பிரதானியான ஓய்வு பெற்ற மேஜர் ஜெனரல் சுரேஷ் சாலை குற்றப்புலனாய்வு பிரிவினரால் கைது செய்யப்பட்டுள்ளார். உயிர்த்த ஞாயிறு பயங்கரவாத தாக்குதல் தொடர்பில் முன்னெடுக்கப்படும் விசாரணைகளை அடிப்படையாக கொண்டே இவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. நேற்று புதன்கிழமை அதிகாலை குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் விசேட அதிகாரிகள் குழுவினரால் கொழும்பு பேலியாகுட மீன் சந்தைக்கு அருகில் வைத்து சுரேஷ் சலே கைது செய்யப்பட்டுள்ளார். கைது செய்யப்பட்ட இவரை பயங்கரவாத தடுப்பு சட்டத்தின் கீழ் 72 மணித்தியாலங்கள் தடுத்து வைத்து விசாரிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். 2019-21 தேதி உயிர்த்த ஞாயிறு தினத்தில் நீர்கொழும்பு மட்டக்களப்பு ஆகிய பிரதேசங்களில் கிறிஸ்துவ தேவாலயங்களையும் மற்றும் நட்சத்திர ஓட்டல்களையும் இலக்கு வைத்து 8 இடங்களில் நடத்தப்பட்ட தற்கொலை குண்டு தாக்குதல்களில் சிறுவர்கள் உள்ளிட்ட 273 பேர் கொல்லப்பட்டதுடன் 500க்கும் மேற்பட்டோர் காயமடைந்திருந்தனர். இது தொடர்பில் பல்வேறு மற்ற விசாரணைகளை முன்னெடுக்கப்பட்டு அந்த தாக்குதலுடன் தொடர்புடைய குழுக்களுடன் தொடர்புடைய பேணிய நௌஃபர் மௌலி உள்ளிட்ட 25 பேருக்கு எதிராக கொழும்பு 3 அடங்கிய மேல் நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரிகைகள் தாக்கல் செய்யப்பட்டுள்ளன. இந்த வேளையில் இந்த தாக்குதல் சம்பவத்தின் பின்னால் அரசியல் தொடர்புகள் இருப்பதாக பல்வேறு தரப்பிலும் குற்றச்சாட்டுகளை முன்வைத்து வரும் நிலையில் அது தொடர்பிலும் விசாரணைகள் இடம்பெற்று